வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நோக்கில் முக்கிய வினாவிடைகள் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th, 1st, 2nd, 3rd 3 டேர்முக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th புக் 1st டேர்மில் இருந்து முக்கியமான ஒரு 30 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடினவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டு எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடலில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தமிழ் மொழியை வாழ்த்தி பாட்டு பாடியிருப்பார். ஸோ அதில் இந்த லைன் இடம்பெற்றிருக்கும். ஸோ இப்போ அதோட ஆன்சர் என்னது? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுறவர் யார்? திரைப்பட பாடல்கள் மூலயமாக பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புறதுனால பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்பட்டிருப்பாரு. யார் அப்படின்னு பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கேள்வி, கட்டபொம்மன் கதைப்பாடல் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? ஸோ கட்டபொம்மன் கதைப்பாடல் அப்படின்னு நாம் பார்க்கும்போது நாட்டுப்புற பாடல்களை என்ன பண்ணியிருப்பாங்க, இலக்கியமாக நோட்டு பெண்ணெலாம் யூஸ் பண்ணி எழுதாமல் வெறும் வாய் வார்த்தைகள் மூலயமாவே கட்டபொம்மன் பாடல்களை பாடியிருப்பாங்க. அதை ஒருத்தவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தொகுத்து நூலாக எழுதியிருப்பாரு. அதை தான் கட்டபொம்மன் கதைப்பாடல் அப்படின்னு கொண்டு தொகுத்து வெளியிட்டிருப்பாங்க. யார் அப்படின்னா நான் வானமா மாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை நீக்கி சீர்திருத்தம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எகரம் ஏகாரம் அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குறில் நெடிலுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம இப்போ 70ன்னு எழுதுறோமா, அதில் அந்த ஏ இருக்கு இல்லையா, சின்ன ஏ அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு மேலே புள்ளி வச்சாங்க அப்படின்னா அது சின்ன, அதாவது குறிலாகவும், புள்ளி இல்லைனா அதை நெடிலாகவும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். இதனால் ஏற்படுற குழப்பங்களை நீக்கிறதுக்காக புள்ளியை எடுத்துட்டா அதை குறில் அப்படின்னும், ஏ கீழே சின்னதாக கோடு போட்டால் அதை நெடில் அப்படின்னு சொல்லிட்டு சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா வீரமா முனிவர். ஸோ தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை நீக்கினவர் யார்? வீரமா முனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குற்றியலுகரம் 6 வகைப்படும். என்னென்ன? வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயத்தொடர் குற்றியலுகரம், உயர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றியலுகரங்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். முத்துராமலிங்க தேவர் முதல்ல தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முத்துராமலிங்க தேவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாரு? ராமநாதபுர மன்னரை எதிர்த்து போட்டிக்கிட்டு ஸோ முதல் தேர்தலில் என்ன பண்ணியிருப்பாருன்னா வெற்றியும் பெற்றிருப்பார். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1937. அடுத்த கேள்வி, கொக்கு என்பது எவ்வகை குற்றியலுகரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குற்றியலுகரம் சொல்லலாம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இறுதி எழுத்து பாருங்கள் கு. ஸோ உகரம் வந்திருக்கா? ஸோ இது குற்றியலுகரம். இது எந்த டைப் ஆஃப் குற்றியலுகரம்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா குற்றியலுகரம் 6 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். குற்றியலுகர சொற்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த உகரத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இக்குன்னு இருக்குது. என்ன எழுத்து இருக்குது? இக்கு. இது என்ன எழுத்து? வல்லினமா மெல்லினமா இடையினமா? இக்கு அப்படிங்கிறது வல்லின எழுத்தா? ஸோ வல்லின எழுத்தை தொடர்ந்து உகரம் வர்றதுனால இதை என்ன சொல்லலாம்? வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லணும்? வன்தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் கேள்வி போலாமா? மூன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? மூன்றுரை அரையனார் எழுதின பாடல் பேர் என்னது? பழமொழி 400. பழமொழி 400 அப்படிங்கிறது மூன்றுரை அரையனார் எழுதியிருப்பார். இவர் அந்த பாடல் மூலயமா தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரியும். அடுத்த கேள்வி, ஆயுத குறுக்கம் சொல்லில் எந்த இடத்தில் மட்டும் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆயுத குறுக்கம். ஸோ ஆயுத குறுக்கம் அப்படின்னா ஆயுத எழுத்து இங்கே குறிப்பிட்றாங்க. ஆயுத எழுத்துனா என்னது? அக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சொல்லின் எந்த இடத்துல வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம். ஸோ நமக்கு கண்டிப்பாக தெரியும். அக் அப்படிங்கிற சொல்லு ஸ்டார்ட் பண்ணுற வேர்டிங்கு கிடையாது. ஸோ அதை மாதிரி இறுதியில் அக்கு அப்படிங்கிற சொல்லு வர்ற வேர்டிங்கும் கிடையாது. இப்போ அக்குங்கிற எழுத்து எங்கே வரும்? இடையில் மட்டுமே வரும். ஸோ ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது எங்கே வரும்? சொல்லின் இடையில் மட்டுமே இடம்பெறும். அடுத்த கேள்வி, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முத்துராமலிங்க தேவர் நம்ம சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டை பாராட்டி திருவி கல்யாண சுந்தரனார் இருக்கார் இல்லையா, அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டியிருப்பார். பாராட்டினவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னன்னு சொல்கிறோம்? திருவிகா. அடுத்த கேள்வி, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞர் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டு உப்பு சத்தியாகிரகத்துக்காக ஒருத்தவர் எழுதியிருப்பார். யார் அப்படின்னா அவர் தான் நம்ம நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஸோ இவர் தான் தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞராகவும் இருந்திருப்பாங்க. அடுத்து போகலாம். கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கவிமணி தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிருப்பார். ஸோ நம்ம இம்பார்ட்டனாக இன்னொன்று படிச்சிருப்போம். 34 ஆண்டுகள் ஆசிரியராக ஒருத்தவர் பணியாற்றினார் அப்படின்னு ஒரு யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம்.
புலி தங்கிய குகை என்ற கவிதை நூலை எழுதினவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சங்ககால பெண்பார் புலவர் தான் இந்த நூலை எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய வீரத்தை புலியோட ஒப்பிடுற மாதிரி இந்த கவிதை நூல் எழுதியிருக்கும். யாரு அப்படின்னு பார்த்தா காவர் பெண்டு. இவங்க பார்த்தோம் அப்படின்னா சங்ககால புலவர், சங்ககால பெண்பார் புலவர். அடுத்த கேள்வி போலாம். யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யாண்டு யாண்டு அப்படிங்கிறது இப்போ நாம பயன்படுத்தலை. யாண்டு யாண்டு அப்படிங்கிற சொல்லு சங்க காலத்தில் பயன்படுத்தினாங்க. யாண்டு அப்படிங்கிற சொல்லி எப்போ பயன்படுத்தினாங்க? சங்க காலத்தில் பயன்படுத்தினாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். யாண்டு அப்படிங்கிற சொல் சங்க காலத்தில் எங்கே அப்படிங்கிற பொருளை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது, காட்டிற்கு அரசன் என்று அழைக்கப்படும் விலங்கு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது கிடையாது. ஸோ விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்டின் வளத்தை குறிக்கிற விலங்கா எதை கருதுறாங்க? புலியை கருதுறாங்க. ஸோ காட்டிற்கு அரசன் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி. அடுத்த கேள்விக்கு போகலாம். குற்றியலுகரத்திற்கு உரிய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரி குற்றிய லிகரத்திற்கு உரிய மாத்திரை அளவு குற்றிய லிகரம். ஸோ இந்த இடத்துல லிகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இகரம். இகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இகரத்திற்கு இது வந்து குறில். ஸோ குறில் எழுத்து அப்படின்னா இது ஒரு மாத்திரையை உடையது. ஸோ இதே குற்றியலுகரம் இது வேர்ட்ஸில் வரும்பொழுது என்னவாகும்? தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். அப்போது குற்றியலுகரத்திற்குரிய மாத்திரையோட அளவு என்னது? அரை மாத்திரை. அடுத்தது, இந்திய அரசு முத்துராமலிங்க தேவரின் உருவம் பொறித்த தபால் தலையை எந்த ஆண்டு வெளியிட்டது அப்படின்னு கேட்டார். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். முத்துராமலிங்க தேவர் முதல்ல 1937 தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இவருடைய தபால் தலையை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவர் நம்ம நாட்டிற்கு ஆற்றிய பணிக்காக அவரை சிறப்பிக்கிற வகையில் 1995 முத்துராமலிங்க தேவருடைய உருவம் பொறித்த தபால் தலையை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, வண்ண எழுத்து என்பது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிறுக்கல்களாகவும் கோடுகளாகவும் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செயலை குறிக்கிறது ஓவியம் மாதிரி எழுத்துக்களை வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த ஓவியம் மாதிரி எழுத்துக்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வண்ண எழுத்துக்கள்னு சொல்லலாம், ஓவிய எழுத்துக்கள்னு சொல்லலாம். அப்போ வண்ண எழுத்து என்பது எதை குறிக்குது? ஓவிய எழுத்துக்களை குறிக்கிறது. அடுத்தது, பழமொழி 400. ஸோ பழமொழி 400 அப்படிங்கிறது என்ன நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அறநூல் அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். பழமொழி 400 அப்படிங்கிறது என்னது? அறம் சார்ந்த நூல். ஸோ 10 பாட்டும் 8 தொகையும் நமக்கே தெரியும். 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கியங்கள் நூல். அப்போ இது ரெண்டும் கிடையாது. ஸோ இந்த 10 பாட்டும் 8 தொகையும் தான் என்ன சொல்கிறாங்க? 14 மேற்கணக்கு நூல்களில் வச்சுருக்காங்க. ஸோ அதற்கடுத்த காலங்களில் சங்கம் மருவிய காலங்களில் ஏற்பட்ட அறநூல்கள் மொத்தம் 18. ஸோ இந்த 18 தான் பழமொழி 400 ஒன்றாக இருக்குது. இப்போ பழமொழி 400 அப்படிங்கிறது என்னது? 14 கீழ்கணக்கு நூல். பழமொழி 400ங்கிறது என்னது? 14 கீழ்கணக்கு. அடுத்தது, நெறி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எழுதின பாடல் அருள்நெறி அறிவை தரலாகும். அதாவது அற வழியில் கல்வி கற்றா அது நம்மளுடைய அறிவு பல காலத்துக்கு நினைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அருள் நெறி அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்னது? வழி. நெறி என்ற சொல்லின் பொருள் வழி. அடுத்தது, ஒன்று குறையினும் என்று தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? ஒன்று குறையினும் என்ற பாடலை எழுதியவர் யார்? ஸோ பழமொழி 400 பாடல் மேலே எல்லாருக்கும் தெரியும். பழமொழி 400 ஆல்ரெடி பார்த்தோம். பழமொழி 400 அப்படிங்கிறது அறம் சார்ந்த நூல். இது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த பழமொழி 400 பாடலில் தான் ஒன்று குறையினும் அப்படிங்கிற தொடங்கும் பாடல் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு முக்கியமான பாடலாக கருதப்படுது. இதை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பழமொழி 400 பாடலை இயற்றியவர் மூன்றுரை அரையனார். அடுத்த கேள்வி, ஜாதவ் பயங் அவருக்கு இந்திய அரசு வழங்கிய உயரிய விருது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாதவ் பயங் அப்படிங்கிறவர் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் அசாம் மாநிலத்தில் தனி ஒரு ஆளாக ஒரு மிகப்பெரிய காட்டையே உருவாக்கியிருப்பார். அதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2015 ஆண்டு இந்திய அரசு என்ன பண்ணியிருக்கும்? அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்கும். ஸோ ஜாதவ் பயங் அவர்களுக்கு இந்திய அரசு வழங்கிய விருது எது? பத்மஸ்ரீ விருது. அடுத்த கேள்வி, குறுக்கங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அடுத்தது, காடு என்பது எவ்வகை இடுகுறி பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இடுகுறி பெயர் அவங்களே சொல்லிட்டாங்க. எவ்வகை இடுகுறி பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இடுகுறி பெயர்னா என்னது? காரண பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கும். ஸோ இடுகுறி பெயர் அப்படிங்கிறது காரணம் கருதாமல் முன்னோர்கள் ஒரு பொருளை ஒரு பெயரை சொல்லி அழைச்சது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம காடையே வச்சுக்கலாம். இதே காரணம் கருதி ஒரு பெயரை
இட்டு வழங்கினாங்க அப்படின்னா அதை காரண பெயர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நாற்காலி. ஸோ நாற்காலிக்கு 4 கால் இருக்கா, ஸோ அதனால் அதை நாற்காலின்னு அழைச்சாங்க, அதனால் அதை காரண பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடுகுறி பெயர் அப்படிங்கிறது என்னது? காரணம் கருதாமல் வழங்குறது. காரண பெயர் அப்படிங்கிறது காரணம் கருதி வழங்குறது என்னன்னு சொல்லுவோம், நம்ம காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுலேயே இன்னும் 2 டைப் இருக்குது, பொது பெயர் சிறப்பு பெயர். பொது பெயர் சிறப்பு பெயர். இப்போ நம்ம காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வெறும் காட்டை தான் குறிக்குது. ஸோ எந்த காடு அப்படின்னு சொல்ல, கருவேலம் காடா ஆலங்காடா அப்படின்னு சொல்ல. இதே சிறப்பாக இப்போ மாங்காடு அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த இடத்துல மாங்காடு அப்படின்னு சிறப்பாக சொல்லிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர் வரும். இங்கே வெறும் காடு அப்படின்னு மட்டும் குறிப்பிட்டு இருக்கிறதுனால இது என்னது? இடுகுறி பொது பெயர். ஸோ காடு என்பது எவ்வகை இடுகுறி பெயர்? இடுகுறி பொது பெயர். அடுத்த கேள்வி. இங்கே நம்ம கொஷின் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 26வது கேள்வி. 26. ஸோ பறவை. பறவை அப்படிங்கிறது எவ்வகை பெயர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ பறவை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பறவை அப்படிங்கிறது பறப்பது. ஸோ பறக்குது அப்படின்னா காரணம் கருதி இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக அப்போ என்னதில் வரும்? காரண பெயரில் வந்துடும். ஸோ பறவை அப்படிங்கிறது பொதுவானதா சிறப்பானதா? ஸோ எந்த பறவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களா? குறிப்பிடலை. ஸோ பறவை அப்படிங்கிறது எல்லா பறவைகளையும் மொத்தமாக உள்ளடக்கினதுனால இது என்ன வந்துடும்? காரணம் பொது பெயர்களில் வந்துடும். அடுத்த கேள்வி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழுடைய பெயர் என்ன? ஆல்ரெடி நம்ம முத்துராமலிங்க தேவரை பற்றி கொஷின்ஸ் பார்த்தோமா? 1937 முதல்ல தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருப்பாரு. 1995 இவருக்கு அஞ்சல் தலை வெளியேற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேதாஜியை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றிருப்பாரு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேதாஜி பேரில் என்ன இதழ் தொடங்கியிருக்காங்க? வார இதழ் தொடங்கியிருப்பாங்க. ஸோ முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? நேதாஜி. அடுத்த கேள்வி. மண் என்பது எவ்வகை பெயர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பெயர் சொல். பெயர் சொல் அப்படின்னு எடுத்தோம்னா பெயர் சொல். பெயர் சொல் 6 வகைப்படும். ஓகேவா? ஸோ பொருள், இடம், காலம், பண்பு, சினை சொல்லிட்டு பொருட்பெயர் வந்து 6 வகைப்படுது. இப்போ மண் அப்படின்னு பார்த்தோம்னா இடத்தை குறிக்குதா? இல்லை. காலத்தை குறிக்குதா? இல்லை. அது ஒரு பண்பை குறிக்குதா? இல்லை. ஸோ மண் அப்படிங்கிறது என்னது? பொருட்பெயர். அடுத்தது. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ நமக்கே தெரியும் முத்துராமலிங்க தேவர் என்னன்னு சொல்லுவாங்க? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். என்ன நினைப்போம்? முத்துராமலிங்க தேவரை பசும்பொன். பசும்பொன். பசும்பொன் அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊருடைய பேர். எங்கே இருக்குது? ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் பசும்பொன். ஸோ அப்போ முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எது? பசும்பொன். அடுத்த கேள்வி. நன்னூலில் படி தமிழில் உள்ள ஓரெழுத்தொரு மொழிகள் எத்தனை? இப்போ ஓரெழுத்தொரு மொழின்னு பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு 3 கேள்வியாச்சும் ஒரு கொஸ்டின் பேப்பரில் இடம்பெறுது. ஸோ ஓரெழுத்தொரு மொழி அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ஓரெழுத்தொரு மொழிக்கு எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக படிக்கணும். ஸோ நன்னூலார் எழுதின நன்னூலின் படி பார்த்தோம் அப்படின்னா ஓரெழுத்தொரு மொழி 42. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓரெழுத்தொரு மொழி 60க்கு மேலே இருக்கு. ஓகேவா? ஸோ நன்னூலின் படி, நன்னூலார் எழுதுன நன்னூலின் படி ஓரெழுத்தொரு மொழி எத்தனை அப்படின்னு கேட்டால் தான் 42. ஸோ இன்னைக்கான வீடியோ இப்போ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஆன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.